பிறவியில் எவனும் கொடியவனல்ல, பின்னால் வளரும் தொல்லையடா. அவனை வெறுத்து விடாமல் அணைத்து கொண்டால் அவன் வேலியை தாண்டுவதில்லையடா. தானெனும் எண்ணம் கொண்டவரெல்லாம் தடம் தெரியாமல் ஓடுங்கள். தானெனும் எண்ணம் கொண்டவரெல்லாம் தடம் தெரியாமல் ஓடுங்கள். தடுக்கி விழுந்து காயம் பட்டாலோ சஞ்சலம் வேண்டால் வாருங்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கொட்டுங்கள் அளக்கப்படும், கூறுங்கள் திருத்தப்படும். அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, அற்புதமான புரட்சித் தலைவருடைய ரத்தத்தின் ரத்தங்களே, உங்கள் அனைவரிடமும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களில் பகிர்தல்ல அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தமும் சந்தோஷமும் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக இந்த சிந்தனையை ஏன் சொல்கிறேன்னா, பாருங்கள், பிறவியில் எவனும் கொடியவன் அல்ல, பின்னால் வருகின்ற தொல்லையடா. அவனை வெறுத்து விடாமல் அணைத்து கொண்டால் அவன் வேலியை தாண்டுவதில்லையடா. தானேனும் எண்ணம் கொண்டவரெல்லாம் தடம் தெரியாமல் ஓடுங்கள். ஒருவேளை அந்த எண்ணம் வந்து தடுக்கி விழுந்து காயம் பட்டாலோ சஞ்சலம் வேண்டாம் வாருங்கள், நான் இருக்கிறேன் அணைக்கிறதுக்கு. அப்படி அணைத்தவர் எம்ஜிஆர். என்னென்னா, வாழ்வியல் நிலையை நம்ம யோசிக்கிற போது நான் அடிக்கடி சொல்வது உண்டு. உங்களுக்கு தெரியும், திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து 70 வயது தான் வாழ்ந்தார். ஆனால் 700 வருடம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டார், கொடுத்துட்டு போயிட்டார். அந்த தடம் அப்படியே இந்த உலகம் இந்த அழிகிற வரைக்கும் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், முக்கியமான விஷயம், அறச்சார்பான அந்த இயலில் சொல்லுவாங்க, அந்த அற வளர்ச்சியில் சொல்லுவாங்க, த டெவலப்மெண்ட் ஆஃப் மாரலிட்டின்னு சொல்லுவாங்க, மொராலிட்டின்னு சொல்லுவாங்க, அற வளர்ச்சி. அதில் அந்த வளர்ச்சி பரிமாணத்தை சொல்லுவாங்க. சொல்லும்போது 3 நிலையை சொல்கிறாங்க. அதாவது லெவல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் அந்த வளர்ச்சி நிலையை சொல்கிறாங்க. இயல்பூக்க நிலை. இயல்பூக்க நிலைன்னா இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு அந்த ஒழுக்கமும் அந்த நேர்மையும் அந்த நாணயமும் அந்த கொடுக்குற தன்மையும் வள்ளல் தன்மையும் வரும். அது ஒரு இயல்பூக்க நிலை. அது இயல்பாகவே மனிதனுடைய பிறவிதோடு வர்ற ஒரு நிலையாக கூட சொல்லலாம். அப்படின்னு அந்த இயல்பிலேயே வர்றது அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. 2வது மரபு ஒழுக்க நிலை அப்படின்றாங்க. அதாவது இந்த உலகத்தினுடைய தன்மை, இந்த சமுதாயத்தினுடைய தன்மை, மக்களுடைய வாழ்நிலை தன்மை, இதெல்லாம் பார்த்து நமக்கு முன்னால் ஒரு சொல்லிட்டு போனாங்க பாருங்கள். அந்த சொல்லப்பட்ட அந்த நியதிகளிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட மரபு ஒழுக்க நிலை என்ன சொல்லுவாங்க ஆங்கிலத்தில்? கஸ்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வழக்காறுகள், ட்ரெடிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மரபுகள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மரபு ஒழுக்க நிலை இது. அது வந்து நேச்சர் கேரக்டர். நான் சொன்ன பாருங்க, முதல்ல இயல்புக்கு நிலை. 3வது ஒரு நிலையை சொல்கிறாங்க மனச்சான்று நிலைன்றாங்க. இந்த மனச்சான்று நிலை எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னா, நாம் எடுத்துக்கிட்ட தரவுகள், நான் சொன்ன பாருங்கள் முன்னால், இந்த மரபு ஒழுக்க நிலையும் அதுக்கு முன்னால் இருக்கிற இயல்புக்க நிலையும் இருக்குது பாருங்கள். அதை தாங்கி வரும்போது இந்த மரபு ஒழுக்க நிலையிலிருந்து, அதாவது இயல்பு நிலையும் இருக்கும், மரபு ஒழுக்க நிலையும் இருக்கும், மனச்சான்று நிலை அப்போ தான் அது வரும் அப்படின்னு 3வது நிலையை காட்டுறாங்க. இதில் பாருங்கள், திரு எம்ஜிஆர் யோசிக்கிற போதெல்லாம் இந்த 3லுமே அவர் தன்னிறைவு பெற்றிருக்கிறார். பார்த்தீங்கன்னா, மரபொழுக்க நிலையும் அவர் வந்து ஒரு சமுதாயத்துக்கு என்ன பயன்படணும், எப்படி இருந்திருக்கு சமுதாயம் அப்படின்னு பயந்து வாழ்ந்திருக்காரு. அதுக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள், இயல்புக்க நிலையிலையும் இயல்பாகவே அவருக்கு கொடுக்குற தனமோ வள்ளல் தனமோ எல்லாமே வந்திருக்கு. பொறுமை, அமைதி, நன்றி உணர்ச்சி, பரோபகாரம், இறக்க சிந்தனை, கொடுத்துத்தான் வாழணும், நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவங்க கொடுக்கணும், இது எல்லாம் அந்த மரபொழுக்க நிலையே வருது. மனச்சான்று நிலை பாருங்கள், அப்படி வாழ்ந்திருக்கிறார் மனச்சான்றில். இந்த மனச்சான்று எப்படி வரும் அப்படின்னா, பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஆனஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி எல்லா வணிகர்களும் எழுதுவாங்க. ஆனால் உண்மையான ஹானஸ்ட் எதுன்னு சொன்னால், தன்னிடமே நாம் நேர்மையாக இருப்பது. தன்கிட்டையே அவர் நேர்மையாக இருந்தார். அதுதான் மற்றவங்களுக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசமே. அதுதான் மற்றவர்களுடைய சமுதாயத்துக்காக பழி பாவத்துக்கு அஞ்சி நாம் தவறு பண்ணால், குற்றம் செஞ்சோம்னா நம்ம வந்து தண்டிக்கப்படுவோம் அப்படிங்கிற அஞ்சி அவர் வாழலை. மனச்சான்று அவருக்கு வந்து ஒரு தன்னிடமே நேர்மையாக இருந்த அந்த தன்மையை தான் நான் இத்தனை பதிவுகளும் சொல்லிட்டு வரேன். நிறைய பதிவுகள் வந்து ஆழமாக சொல்ல முடியல. அதனால தான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், திரு எம்ஜிஆருடைய வாழ்வியலை பாருங்கள். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறேன், நிறைய சம்பவங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வெறும் சம்பவங்களாகவும் அதை ஒரு தகவலாகவும் நான் நினைக்கவே இல்லை. அதில் குறிப்பிடத்தக்க சில பண்புகள் இருக்குது பாருங்கள். அந்த பண்பு நிலையத்தான் நான் உயர்த்தி பிடிக்கிறேன். அந்த வகையில் பாருங்கள், அவர் நினைக்கிற போது
ஆங்கில அறிஞர் இருந்தார், எமர்சன். பெரிய அறிஞர், அற்புதமான ஒரு பேரறிஞர். அவர் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனவர். பார்த்திங்கன்னா அவர் எமர்சனுடைய அவர் புத்தகங்கள், தன்னம்பிக்கை கொடுக்குற புத்தகங்கள், ஒரு நேர்மையை பற்றி, நீதியை பற்றி, ஒரு 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 அறநெறியை பற்றியெல்லாம் நிறைய புத்தகங்கள் அவருடைய புத்தகங்கள் நான் வாசிச்சிருக்கேன். அவரிடம் ஒரு இடத்துல வருது, ஒரு நண்பர் கேட்குறாரு அவரை, எமர்சன் உங்களுக்கு என்ன இப்போ வயசு அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, எனக்கு 360 வயசு அப்படின்றாரு. இவர் ஷாக் ஆகுறாரு, என்ன கேலி பண்ணுறீங்களா, பார்த்தா 60 வயசுனா உங்களுக்கு மாதிரி தெரியுது, நீங்கள் என்ன 360 சொல்கிறீங்களா? சொன்ன உடனே, ஆமாம் எனக்கு 360 வயசு தான், உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்குறாரு. அவர் சொல்ல, எனக்கு 60 வயசுன்றார். ஓ உங்களுக்கு 60 வயசு தான், எனக்கு 360 வயசு அப்படின்றாரு. என்ன எமர்சன் கேலி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு கணத்தையும் நான் 6 மடங்கு பயன்படுத்துகிறேன். 60 வயசு தான் எனக்கு, ஆனால் 360 வயசு நான் வாழ்ந்துட்டேன் அப்படின்றாரு. இன்னும் மறுபடியும் கேலி பண்ணுறீங்களா, என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? 360 வருஷம் நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் அடைந்தது என்ன? நான் 60 வருஷம் தான் வாழ்ந்தேன்னா நான் இழந்தது என்ன? நீங்கள் பெற்றது என்ன, நான் இழந்தது என்ன அப்படின்னு ஒரு தர்க்கம் பண்ணுறாரு. தர்க்கம் பண்ணும்போது சொல்கிறாரு எமர்சன், நீ வேணா ஒன்று செய்யுங்க, என் கண்களை நல்லா பாருங்கன்றாரு. கண்களை பார்க்குறாரு, அந்த கண்களில் ஒரு தெளிவு இருக்குது. யாருக்கு? இவருக்கு தெரியுது. உடனே சொல்கிறாரு எமர்சன், ஒரு 2 நாள் என் கூட வந்து தங்குங்க அப்படின்றாரு. அதே போல் நண்பர் என்ன பண்ணுறாரு, 2 நாள் எமர்சன் வீட்டு தங்குறாரு. அங்கே தான் அந்த 2 நாள் தங்குறாரு நண்பர். அந்த 2 நாள் முடிந்த உடனே எமர்சனுடைய காலில் விழுறாரு. அந்த நண்பர் காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிருங்க, நாங்கள் தேவையில்லாமல் கூட தர்க்கவாதம் பண்ணிட்டேன், நீங்கள் தான் உண்மையிலேயே வாழறீங்க, உங்கள் வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கைன்றார். அவர் என்ன சொல்கிறார் அந்த நண்பர், அந்த 2 நாள் தங்கியிருக்கிற போது எமர்சன் அருகில் இருக்கிற போது ஒரு குளிர்தன்மை எங்களுக்கு தெரிஞ்சது, ஒரு குளிர் படற மாதிரியே இருந்தது. அது மட்டும் இல்லை, அவர் தூங்கிட்டு இருக்கிற போது கூட அந்த அற்புதமான உறக்கம் வந்தது, ஒரு கனவு நிலையே எனக்கு வரலை. ஏன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா எமர்சன் ஒவ்வொரு நொடியையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நொடியையும் தனக்கானதாக அவர் கருதவே இல்லை. அவர் அந்த ஒரு பிரகாசமான உள்ளத்தில் ஒரு அமைதி பொங்குற ஒரு இயற்கை தன்மை அவர்கிட்ட இருந்தது. எல்லாம் அந்த உதவி செய்கிறது, பறவைகளுக்கு உணவு கொடுக்கறது, அப்படி காட்டுக்கு போகிறாரு. மறுநாள் காட்டுக்கு போகிற, ஒரு நாள் கூட இருக்காரு, 2ஆம் நாள் காட்டுக்கு போகிறாரு. காட்டுக்கு போனால் அவர் சொல்கிறார் நண்பர், அன்றைக்கி நான் போகிறேன், இயற்கையே மாறிவிட்டதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அன்னைக்கு பட்சிகள் எல்லாம் கானம் பாடும்போது இனிமையாக இருந்தது, பூக்களெல்லாம் மலர்ந்துருக்குது, அது புதுமையாக இருந்தது. இந்த மரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்களையே பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது. ஏன்னா எமர்சன் அருகில் இருக்கிற போது அவர் அப்படி ஒரு 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 பிரகாசம் இருந்தது, மனதுக்குள்ள ஒளி இருந்தது, அமைதி இருந்தது, ஆனந்தம் இருந்ததுன்னு சொல்கிறாரு. அதை கேட்குறாரு அவர்கிட்ட. நான் 60 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன் நண்பரே, எனக்கு 60 வருஷம் போயிடுச்சு, உங்கள் மாதிரி வாழ்க்கை எனக்கு வாழ தெரியல அப்படின்றாரு அவர். அப்புறம் சொல்கிறாரு, கவலையப்படாதீங்க, 6 செகண்ட் இருந்தால் கூட போதும், 6 கணம் இருந்தால் கூட போதும், நான் இப்போ தான் வாழ்ந்த மாதிரி 360 வருட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அதுக்கு ஒன்றே ஒன்று தான் செய்யணும், உங்களிடமே நீங்கள் நேர்மையாக இருங்கள். உங்களிடமே நீங்கள் நேர்மையாக இருந்தாலே நீங்கள் உங்கள் ஒன் செல்ஃப், அதாவது நீங்கள் மட்டுமே உங்களுக்குள்ளவே, மற்றவங்களுக்காக நேர்மையாக இருக்கணும் அவசியமே கிடையாது. உங்களுக்குள்ளவே நீங்கள் நேர்மையாக இருங்க. அந்த நேர்மையைத்தான் திரு எம்ஜிஆர் பெற்றார். பாருங்கள், ஒரே ஒரு நிகழ்ச்சியோட முடிக்கிறேன் இந்த பதிவை. எம்ஜிஆர் சிஎம் ஆயிருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு சங்கரையார் ஒரு பத்திரிகையாளர், அவருக்கு வயசு 74. அவர் யாரார்னா, ஒரு காலத்தில் தந்தை பெரியாருடைய குடியரசிலேயே வேலை செஞ்சவர். அந்த 74 வயசில் முரசொலியில் 20 வருஷமாக வேலை செஞ்சுட்டுருக்கிறார். அப்போ அவருடைய சம்பளம் 300 ரூபா. அந்த சங்கரையா பத்திரிகையாளர், அவர் கட்டுரையாளர், பத்திரிகையாளர் கூட கிடையாது, கட்டுரையாளர், நிறைய கட்டுரை எழுதுகிறவர். அவர் பாருங்கள், முரசொலி எழுதிட்டுருக்கிறாரு. எம்ஜிஆர் சிஎம் ஆன 1977 வருடம். அப்போ அவங்க மனைவி திடீர்னு ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. ரத்த வாந்தி எடுத்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், 10,000 ரூபா தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. இவர் பாருங்கள், 20 வருஷம் முரசொலி இருந்திருக்கிறாரு. 10,000 1977 அதெல்லாம் பெரிய தொகை தான். இவர் உடனே என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சார்ந்த அந்த கட்சியை சார்ந்த அந்த முரசொலி அவர் சார்ந்த தலைவரை போய் பார்க்க போகிறாரு. அப்போ எதிர்க்க தலைவராக இருக்கிறார். அவர் போய் பார்க்க போகிறாரு. போனால் பார்க்கவே முடியல, சந்திக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே பணத்தை கட்டணும், என்ன செய்கிறதுனே தெரியல. உடனே அவர் நண்பர்கள் சொல்கிறாங்க, ஏன் கவலைப்படுற, நமக்குன்னு ஒன்று இருக்குது, நீ ஏன் கவலைப்படுற, நம்ம நாளை காலை ராமாவரம் தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னாரு. இவர் சொல்கிறாரு, நான் எப்படி போக முடியும், கடந்த 6 வருடமாக நான் எம்ஜிஆரை தாக்கி எழுதுனேனே, அது மட்டும் இல்லை, நான் இந்த பக்கம் இருக்கிறேனே,
நான் அவரை எப்படின்னு போய் நான் பார்க்க முடியும், எந்த முகத்தை வச்சு நான் பார்க்க முடியும்னு சொன்ன உடனே நண்பர்கள் சொல்கிறாங்களா, எதிரியை கூட மன்னிக்கிறவரியா அவர், இன்னையா நீ வாயா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அவங்க நண்பர்களெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி, மனதே இல்லையா சங்கரையாவுக்கு, அவர்கிட்ட முகத்தில் முழிக்க எப்படி தான் முழிப்பேன்னு அவரோட கொள்ளுதான் அவருடைய அந்த தன்மான உணர்ச்சி. ஆனால் மனைவி நிலை இப்படி இருக்கே, நமக்கு உடனே எங்கே உதவி கிடைக்கும்னு சொல்லிட்டு கூட போகிறாங்களாம். மறுநாள் காலையில் 7 மணிக்கு அங்கே போகிறாங்க ராமாவரம் தோட்டத்துக்கு. அங்கே ஏற்கனவே மனு கொடுக்கறதுக்கு மக்களெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு 8:30 மணிக்கு தான் எம்ஜிஆர் அவர்கள் வெளியே வராரு, சிஎம்மா வராரு, மனுக்கள் வாங்குறாரு. அப்போல்லாம் 48 மணி நேரத்தில் அந்த மனுக்கள் வந்து பரிசீலிக்கப்படுமா. சம்மந்தப்பட்டது உண்மையான உதவினா உடனே கொடுத்துருவாரா எம்ஜிஆர். நான் ஏற்கனவே கூட சொல்லிக்கிறேன் போன பதிவில், 4 இடத்துலையும் ஒரு மனு வாங்குவார், எல்லா இடத்துலையும் மனு வாங்குவார், மக்கள் தான் சொல்லிட்டு இருந்தார். அவர் பாருங்கள், அந்த அப்படியே பார்த்துக்கிட்டு வராராம். பார்த்துக்கிட்டு வந்தால் கூனி குறுகி நிற்கிறாராம். 4 அடி தானே அவர் இந்த சங்கரையாவுடைய உயரம். ஒரு பழைய ஜிப்பா, கிழிஞ்சி போன ஜிப்பாவாம், அதை போட்டுக்கிட்டு அப்படியே நிற்கிறாராம் பராரி மாதிரி. அப்படியே எம்ஜிஆர் பார்க்குறாராம். பார்த்துட்டு எதாச்சியாக பார்க்குறாராம். கடைசியில் நிற்கிறாராம் அவர் நண்பர்களோட நிற்கிறாராம். வந்து பார்த்த உடனே நீங்கள் என்ன இங்கே சங்கரையா, நீங்கள் என்ன இங்கே என்னாராம், நீங்கள் முரசொல்லி தானே வேலை செஞ்சீங்க, இங்கே என்ன ஒன்று அப்படியே அதிர்ந்து போயிட்டாராம் சங்கரையா. இந்த நிலையில் கூட நம்மளை வந்து எப்போவோ பார்த்தது, எப்போவோ தெரிஞ்சவர் அவர், அது எப்படி மறக்காமல் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கிறாரு. சொன்ன உடனே அருகில் வந்து கூப்பிட்டாராம். என்ன உதவி வேணும், ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்ட உடனே சொல்ல முடியாமல் நண்பர்கள் சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க மனைவிக்கு இந்த மாதிரி உதவி கிடைக்கல, அதனால தான் நாங்கள் வந்து கூப்பிட்டு வந்தோம்னு சொன்ன உடனே ஒன்றுமே சொல்லலை. உதவியாளர் கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே பாருங்கள் எம்ஜிஆருடைய கருணையை பாருங்கள், 50,000 ரூபாய் கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே என்ன சொன்னாராம் எம்ஜிஆர், இந்த 50,000 நீங்கள் கொண்டு போய் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான பணத்தை கட்டிட்டு மிச்சம் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள். இனிமேல் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, புரியுதா? இனிமேல் நீங்கள் வந்து பணத்துக்காகவோ இது மாதிரி தொல்லை அடையக்கூடாது, நீங்கள் உடனே கிளம்புங்க அப்படின்னு 10,000 ரூபாய் நாடி வந்த அவருக்கு 50,000 ரூபாய் கொடுத்து டெபாசிட் பண்ண சொல்லி மிச்சம் அமிச்சாராம் அவருடைய உதவியை. பாருங்கள், அவர் போனார். போன பிறகு மனைவிக்கு மருத்துவம் பார்த்துட்டாரு. மருத்துவம் ரெக்கவர் அந்த மருத்துவத்தில் அந்த அம்மா ரெக்கவர் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த பிறகு சும்மா இல்லை அவர். உடனே அவர் செஞ்ச வேலை முரசொல்லியில் இருந்து அந்த வேலையை நிறுத்துறாரு. இப்படிப்பட்ட ஒரு உதவி கிடைக்காத இடத்துல நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு நிறுத்துறாரு. நிறுத்திட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறாரு, பின்னால் வேலை இல்லாமல் இருக்கிற தெரிஞ்ச உடனே திரு எம்ஜிஆருடைய சிபாரிசில் அவருடைய அலுவலகத்தில், கட்சி அலுவலகத்தில் டெலிஃபோன் பொறுப்பாளராக, தொலைபேசியை பேசுகிற பொறுப்பாளராக வந்து அவர் வேலையை கொடுத்து 15,000 ரூபாய் அவருக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. இதுதான் எம்ஜிஆர். இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்புண்ணும் ஐயன் சான்றாண்மலை வைப்பான் அந்த குரலை. ஒரு கெட்டது செஞ்சவங்க கூட நல்லது செய்யலாம், அவனுக்கு எதுக்கடா பண்பு. இன்னொருத்த சொல்லுவார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையும் செய்து விடல் அப்படின்னுவார். அவங்களுக்கு தண்டிக்க எது தெரியுமா, நல்லது செய்யணும்டா அப்படின்னுவார். இது எம்ஜிஆரை பாருங்கள். அவருடைய வாழ்வியலுடைய குணங்கள் பார்த்தா அது இயல்பூக்கமா, இல்லை மரபுழுக்க விதியா, இல்லை வந்து மனச்சான்று விதியா. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் போன பதிவுக்குள்ளே சொல்லியிருந்தேன். ஒரு ஆப்போசிட்டில் திமுக காரன் வந்து வந்த உடனே 7,000 கேட்டதுக்கு 20,000 கொடுத்து அமிச்சார் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? போன பதிவு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், சங்கரையா ஒரு 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 பத்திரிகை மட்டுமே இல்லை, அவர் வந்து ஒரு கட்டுரையாளர். அவருடைய வாழ்வியலை படிக்கும்போது நான் சொன்ன பாருங்கள், எமர்சன், அந்த அமைதியும் ஆனந்தமும் அந்த குணநலனும் இந்த கொடுக்குற குணமும் யாருக்கு வரும்னா, எங்கே தெய்வீகம் இருக்கிறதோ அந்த தெய்வீகத்தினுடைய தன்மை திரு எம்ஜிஆருக்கு தான் இருந்ததுன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையை கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவது நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.